சமக்கம் சமாத்திரம் வருது. இந்த மாதிரி ஆட்களை பேசி பெரியலாக்கக்கூடாது. நானும் பொறுமையாக இருந்தால் இந்த பைத்தியம் பிடிச்ச கொரிலா சும்மா கத்திட்டு போனால் பரவாயில்ல. நல்ல உள்ளங்களை நோக்கடிச்சிட்டு போகிறனால தான் நான் இன்னைக்கு போஸ்ட் அவுட் ஆகியே ஆகணும்னு பேசுகிறேன். நான் வந்து 2017-18 வந்து மாக்காப்பா சார் கூட ஷோ பண்ணியிருக்கேன். அது எது மிட் நைட்டு தான் எங்களுக்கு ஷூட் முடியும், ஈவினிங் ஆரம்பிச்சு. அந்த ஆரம்பிச்சதுலேருந்து மிட் நைட் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற வரைக்குமே யாரும் ஒருத்தர் கூட முகம் சுளிக்கிற மாதிரியோ டபுள் மீனிங்காவோ ஒரு பெண்கிட்ட கூட நடந்துட்டது கிடையாது. விஜய் டிவியில் இருக்க ஆண்கள் எல்லாமே பெண்கள் கிட்ட கண்ணியமாக தான் நடந்திருக்காங்க. நான் பழகின வரைக்கும், பார்த்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல இந்த மாதிரி ஒரு சாக்கடையை உள்ள விட்டு தான் பெரிய சூன்யமாக போயிடுச்சுன்னு எனக்கு இப்போ தோணுது. புகழ் சாரை பற்றிலாம் இவன் பேசவே கூடாது. புகழ் சார் சொன்னதா சொல்கிறான். அவர் சொன்னாரா இவன் இருந்தால் நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னதில் என்ன தப்பு? அவர் புனிதமான நீர், நீ ஒரு சாக்கடையில் யாராவது புனித நீரை கலப்பாங்களா? அதனால அவர் அப்படி சொன்னதில் தப்பே கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா புரியுதா? அதே போல உன் மூஞ்ச உன்னாலே கண்ணாடியில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பெரிய பேரழகை நினச்சி சுற்றிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ வளர்ந்து வர்றது பிடிக்காம பொறாமையில கத்துறாங்களாம். முதல்ல உன் மூளையை வளர்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ வளர்றதை பற்றி யோசிக்கலாம். ட்ரெண்டிங்லேயே இருக்கணும், நெகட்டிவாவது இருந்தாலும் நான் ட்ரெண்டிங்லேயே இருக்கணும்னு நினைக்காத. தயவு செஞ்சு ஒரு 4 நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோ. போய் முதல்ல ட்ரைகாட்டிஸ்ட்டை பாரு, புரியுதா? நீ தான் டாக்டர்னு சுற்றிட்டு இருக்க, டாக்டர்ன்ற பேரே அசிங்கப்படுத்திட்டு இருக்க. உன்னால தர்பூசணி பழம் சாப்பிட கூட பிடிக்க மாட்டேங்குது இப்போல்லாம் எனக்கு. போய் நல்ல விஷயத்த 4 பண்ணி பிரபலமாக பாரு, கெட்டது பண்ணி பிரபலமாகாத சீக்கிரம் அழிஞ்சிருவேன். இன்னொரு விஷயம், நல்லவங்களோட சாபத்தை வாங்கிக்காத, நல்லா தெரிஞ்சுக்கோ, புரியுதா? பெண்ணுன்னு எழுதி கொடுத்தால அந்த பேப்பரையே முழுங்குற மாதிரி கேவலமாக பார்க்குற ஒரு கேவலமான ஆள் நீ வந்து மற்றவங்கள பற்றி பேசுறியாடா? தகுதி இல்லாதவனு. இன்னொரு வாட்டி அவன் 3 பேரை பற்றி தப்பாக பேசி சுற்றிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் பிரபலம் ஆகணுன்ட்டு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட செம்மடி வாங்குவா, என் கண்ணில் மட்டும் நானே உன்னை செம்மையாக அடிப்பேன். நீ அப்புறம் ஸ்டேஷன் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். போகிறம்போக்கு